இங்கே மெஜாரிட்டியான பீப்புள் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டெய்லி பேசிஸில் ஒர்க் பண்ணுறோம். அது மூலயமா நம்ம என்ன பண்ணுறோம்னா சம்பாதிக்கிறோம். அந்த சம்பாதிச்ச மணியை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்னா கொஞ்சம் செலவு பண்ணுறோம். கொஞ்சம் என்ன பண்ணுறோம்னா பாதி பேர் சேமிப்பாங்க, பாதி பேர் அதுவும் பண்ணுறது வந்து கிடையாது. பட் நம்ம சேமித்த மணியை ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம அதை பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய வேல்யூ என்ன இருக்கும்னா அப்படியே தான் இருந்திருக்கும். ஆனால் பொருட்களுடைய விலையேற்றம் அப்படின்றது அதிகமாக இருக்கும். அதை தான் இன்ஃப்ளேஷன் வந்து சொல்லுவாங்க. அது என்ன இருக்கும்னா எவ்ரி பொருளுக்கும் அதிகமாக இருக்கும். அப்போது நம்மளுடைய சேவிங் பண்ண மணியோட மதிப்புன்றது ஒன்றுமே கிடையாது. அது அதை விட என்ன இருக்கும், ரொம்ப ரொம்ப வேல்யூ வந்து இழந்திருக்கும். அப்போது நமக்கு இப்போ ஒரு கொஸ்டின் வந்து வரும், என்னுடைய ஃப்யூச்சரை நான் எப்படி செக்யூர் பண்ணுறது? ஓகேங்களா, அதுக்கு அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் தான் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது. வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு பிகினர் ஃப்ரெண்ட்லியாக கைடு வந்து பண்ண போகிறேன். ஏன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது முக்கியம், அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம என்னென்ன பண்ணணும், என்னென்ன தப்பெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றத பற்றி கிளியராக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்றைக்கி இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ டக்குன்னு என்ன பண்ணிடலாம்னா டாபிக்குள்ளே போயிடலாம். இதை ஒரு கொஸ்டினோட ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். அதாவது முதலீடு என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய பணத்தை ப்ராப்பரான ஒரு இடத்துல, அதாவது ஒரு ப்ராப்பரான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்டில், லைக் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா பாண்ட்ஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட், அடுத்து பார்த்தீங்கன்னா கோல்டு. ஸோ இந்த மாதிரியான இடத்துல காலத்துக்கேற்ப, அதாவது காலம் போக போக அதுவும் நல்லா வளரும் அப்படின்ற மாதிரியான இருக்கக்கூடிய ஒரு இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம வந்து வெயிட் பண்ணுறதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது ஒரு எக்ஸாம்பிளோட சொன்னால் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். லைக் வந்து இப்போ வந்து ஒரு பாட்டில் எடுத்துக்கோங்க. அந்த பாட்டிலுக்குள்ளே ஒரு மரத்தோடையோ இல்லை ஏதோ ஒரு ட்ரீயோடைய சீட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது விதை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த விதை அந்த பாட்டிலே இருந்தால் நமக்கு வந்து அது மரமாக வளருமா? கிடையாது, அது அப்படியே தான் இருக்கும். அந்த விதையை எடுத்துகிட்டு வந்து ப்ராப்பரான நம்ம வந்து ஒரு நிலத்தை பார்த்து இந்த மண் நல்லா இருக்குது அப்படின்றத பார்த்து நம்ம அதை வந்து நட்டு வச்சோம், அதாவது இது பண்ணணும் அப்படின்னா நமக்கு அது என்ன ஆகும், காலப்போக்கில் அது வந்து நமக்கு வந்து பெரிய மரமாக வளரும். அது மூலயமா நமக்கு என்ன கிடைக்கும், நல்ல நிழல் கிடைக்கலாம். அது நல்ல ஒரு ஃப்ரூட் ட்ரீயாக இருந்தால் நமக்கு ஃப்ரூட்ஸ் கிடைக்கலாம். சம்திங் ஏதாவது நமக்கு வந்து என்ன ஆகும்னா பிக்காக வந்து கிடைக்கும். ஸோ இங்கே அந்த பாட்டிலில் நம்ம அந்த சீடை வச்சுட்டே இருக்கிறது தான் சேவிங்ஸ். அது வந்து உங்களுக்கு அந்தளவு என்ன ஆகாதுன்னா வளரவே வளராது. அதை விட உங்களுக்கு என்ன ஆகும், இன்ஃப்ளேஷன் வந்து அதனுடைய மதிப்பு என்ன ஆகும்னா குறைச்சிரும் நீங்கள் சேவிங்ஸ் அப்படின்றது பண்ணீங்க அப்படின்னா. பட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதாவது அந்த மரம் மாதிரி ஃப்யூச்சரில் நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணாத அளவு என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு பெரிய லெவலில் என்ன ஆகும்னா ஹெல்ப் வந்து பண்ணும். ஸோ இது ஒரே லைனில் சொல்லணும் அப்படின்னா சேமித்தோம் அப்படின்னா நம்மளுடைய மணி என்ன இருக்கும்னா அப்படியே தான் இருக்கும். ஆனால் முதலீடு செய்தால் தான் அது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு எக்ஸ்பெக்டே பண்ணாத அளவு ஒரு வளர்ச்சி அப்படின்றத வந்து அடையும். நிறைய பேர் நினைப்பாங்க, நான் வந்து சேமிக்கிறதே எனக்கு போதுமே, ஏன் நான் வந்து எனக்கு முதலீடு தேவை அப்படின்னு. வந்து இங்கே வந்து பிரச்சனையாக இருக்கிறது என்னது அப்படின்னா விலையேற்றம் தான், அதாவது இன்ஃப்ளேஷன். ஒவ்வொரு வருடமும் என்ன ஆகுது, இப்போ எக்ஸாம்பிள் இந்த வருடம் நீங்கள் வந்து ஒரு 100 ரூபாய்க்கு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் அந்த பொருள் நீங்கள் 100 ரூபாய்க்கு வாங்க முடியுமா? முடியாது. அதே இது இப்போ நீங்கள் 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறீங்க, 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு அதே ரேட்டுக்கு வாங்க முடியுமா? முடியாது. ஸோ அது என்ன இருக்கும், அந்த பொருளுடைய விலை வந்து அதிகமாக இருக்கும். அதை தான் இன்ஃப்ளேஷன்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுடைய மணியை வந்து நீங்கள் வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்லேயே சேவ் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கான அந்த இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 2 to 4 சம்திங் என்ன இருக்கும்னா அதுக்குள்ளே தான் வந்து இருக்கும். ஆனால் இன்ஃப்ளேஷன் ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 6% 7% இருக்குது. இது ஆவரேஜ் இன்ஃப்ளேஷன் ரேட். பட் எவ்ரி செக்டரை பொறுத்து என்ன ஆகுதுன்னா மாறுது. ஸோ இப்போ நீங்கள் ஆவரேஜாக 7 எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் இதே சேவ் பண்ணிங்கன்னா உங்களுடைய மணி என்ன ஆயிரும், அதனுடைய மதிப்பு வந்து இயர் ஆன் இயர் வந்து குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்கு. ஸோ முதலீடு அப்படின்றது வந்து ஆப்ஷன் கிடையாது, அது வந்து கண்டிப்பாக அவசியமான ஒன்று. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா முதலீட்டில் பிக்கெஸ்ட் சீக்ரெட்டாக சொல்லப்படுறது என்னது அப்படின்னா காம்பவுண்டிங் அப்படின்றது. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்ன சொல்றாரு அப்படின்னா உலகத்தோடைய 8வது அதிசயம் வந்து என்ன பண்றாருன்னா இந்த காம்பவுண்டிங் அப்படின்றத வந்து சொல்றாங்க. காம்பவுண்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி நிறைய இதில் வந்து பேசியிருக்கோம். ஸோ காம்பவுண்டிங்கை பற்றி உங்களுக்கு இன்னும் மோர் டீட்டெயில் வேணும்னா இந்த ஒரு வீடியோ வாட்ச் பண்ணி பாருங்க, இன்னும் பெட்டராக வந்து இருக்கும். ஓகே, இப்போ இங்கே வந்துடலாம். இப்போது நீங்கள் வந்து ஒரு 10,000 ரூபாய் நீங்கள் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு 10% உங்களுக்கு வந்து ஒரு ரிட்டர்ன் கிடைக்குது அப்படின்னா அந்த 1 இயர் முடிவில் அது என்ன ஆயிருக்கும்னா 11,000 ஆயிருக்கும். அடுத்த வருஷம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த 10,000க்கு என்ன ஆயிருக்காது, உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைச்சிருக்காது. அந்த 11,000க்கு என்ன ஆயிருக்கும், அந்த 10% இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைச்சிருக்கும். இப்படியே தான் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய மணியோடைய குரோத்ன்றது இருக்கும். ஸோ இப்படியே நீங்கள் வந்து 20-30 வருஷம் இப்படி அப்படியே தொடர்ந்து பண்ணீங்க முதலீடு அப்படின்றது பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அது என்னவா இருக்கும், நமக்கு வந்து லட்சங்கள் கோடிகளாக நமக்கு என்ன இருக்கும்னா வந்து நிற்கும். அதனால தான் எல்லாருமே சொல்லுவாங்க வேகமாகவே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றத இயர்லியாகவே ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா அது உங்களுடைய அந்த காம்பவுண்டிங் ஆகிறதுக்கு வந்து நம்ம எவ்வளோ மணியை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்றத முக்கியம் விட
நம்ம எவ்வளோ டைம் கொடுக்குறோம் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா வெல்த் கிரியேஷன். அதாவது நம்ம மணி என்னாகும் அப்படின்னா நம்ம எக்ஸ்பெக்டே பண்ணாத அளவு வேகமாக என்னாகும்னா வளரும். செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா பீட்டிங் இன்ஃப்ளேஷன். அந்த நம்மளுடைய அந்த இன்ஃப்ளேஷன்லாம் பீட் பண்ணி நம்ம எக்ஸ்பெக்டே பண்ணாத அளவு நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா நல்ல ஒரு ரிட்டர்ன் அப்படின்றது வந்து நமக்கு என்ன இருக்கும்னா கொடுத்துரும். நெக்ஸ்ட் தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். எப்போதுமே நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னா ஒர்க் அப்படின்றத பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படின்றத நம்ம அட்டைன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது வந்து நம்ம என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக பண்ணணும். அடுத்து ஃபோர்த்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஏதாவது எமர்ஜென்சியான டைத்துலையும் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அது ரொம்பவும் நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்குன்னு சில கோல்ஸ் வந்து இருக்கும். அந்த கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா லைக் வீடு கட்டுறதா இருக்கட்டும், இல்லை உங்களுடைய குழந்தைகளுடைய ஃபியூச்சர் எஜுகேஷனலாக இருக்கட்டும், இல்லை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வேர்ல்டு வைடாக எங்கேயாவது ட்ரிப்பு போகிறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரியான உங்கள் கோல்ஸுக்கு எல்லாத்துக்குமே என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் ப்ராப்பரான இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அது ரொம்பவும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக வந்து. ஓகே சபரி, இதெல்லாம் சொல்லிட்டீங்க. இப்போ நான் ஒரு பிகினர், நான் எங்கெங்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன்று மியூச்சுவல் ஃபண்ட். மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அங்கே வந்து உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ப்ரொஃபஷனல் என்ன பண்ணுவார்னா உங்களுடைய மணியை வந்து மேனேஜ் வந்து பண்ணுவார். ஸோ நீங்கள் ஜஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாவே போதும், நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் அதை வந்து ட்ராக் பண்ணிக்கிற முடியும். ஆனால் உங்களுடைய மணியை என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு ப்ரொஃபஷனல் என்ன பண்ணுவார்னா மேனேஜ் வந்து பண்ணுவார். மியூச்சுவல் ஃபண்ட் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது. ஸ்டாக்ஸ் அப்படின்றது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நீங்கள் அதுக்கு சில அனலைசிஸ் மட்டும் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கம்பெனி வந்து ஃபியூச்சரில் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுமா, இல்லை இந்த கம்பெனியோட பிஸ்னஸ் எல்லாம் எப்படி இருக்கும், அந்த மாதிரியான சில இது எல்லாமே நீங்கள் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிக்ஸட் டெபாசிட் அண்ட் பாண்ட்ஸ். இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு சில பேங்க்ஸில் உங்களுக்கு வந்து நார்மல் ரிட்டர்னை விட ஒரு சில பேங்க்ஸில் இன்னமும் ஹையராக வந்து கிடைக்கும். அதில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணலாம். ஏன்னா அது வந்து உங்களுக்கு செக்யூராகவும் இருக்கும் உங்களுடைய மணி, அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கான ஃபிக்ஸடான ரிட்டர்னும் கிடைக்கும். அதே மாதிரி பாண்ட்ஸ்ன்றது இப்போ ரீசெண்ட் டைமில் ரொம்ப பூம் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒன்று. ஆல்ரெடி அது இருக்குது, பட் இப்போ ரீசெண்ட் டைமில் நிறையா பேர் அது ரிலேட்டடான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இதுக்குள்ளே போயிருக்காங்க. ஏன்னா அது நமக்கு நார்மல் எஃப்டியை விட அது கொஞ்சம் இன்னமும் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா அதிகமான ரிட்டர்ன்ஸ் அப்படின்றது கிடைக்குது. ஸோ அதில் நம்ம என்ன பண்ணலாம்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அடுத்து நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு ETF. ஓகேங்களா, ஃபிசிக்கல் கோல்டு நீங்கள் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், இல்லைனா கோல்டு ETF நீங்கள் என்ன பண்ணலாம்னா பை பண்ணி வைக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ரியல் எஸ்டேட் அப்படின்ற போது நமக்கு மணின்றது கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். ஓகேங்களா, இப்போது இங்கே வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னா நம்ம ரிஸ்க்கை பேலன்ஸ் பண்ணி நம்மளுடைய மணியை வளர வைக்கிறதுக்கு என்னென்ன ப்ராடக்ட் நமக்கு பெட்டராக இருக்குமோ. இங்கே எவ்ரி இண்டிவிஜுவலுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தடாக இருக்கட்டும், இல்லை அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட் சூஸ் பண்ணுறதா இருக்கட்டும் வேரி வந்து ஆகும். ஸோ நீங்கள் இதிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ரிஸ்க்கை எங்கே பேலன்ஸ் பண்ணி நம்மளுடைய மணியை வந்து வளர வைக்கிறது, அந்த மாதிரியான டிசிஷன் எடுத்து ப்ராப்பரான ஒரு இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றத பண்ணலாம். அதே மாதிரி இன்னொன்று என்னதுன்னா எல்லா பிகினரும் பண்ணக்கூடிய ஒரு தப்பு வந்து நம்மளுடைய நம்மகிட்ட இருக்கக்கூடிய எல்லா மணியுமே ஒரே இடத்துல வந்து பார்க் பண்ணுறது. இப்போ வந்து நான் ஸ்டாக் அப்படின்னா இப்போ நான் ஒரு 10 லட்ச ரூபா வச்சுருக்கேன்னா எல்லாத்தையுமே போயிட்டு ஒரே ஸ்டாக்ஸில் இது பண்ணுறது. ஸோ டைவர்சிஃபை பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ரிஸ்க்குன்றது என்ன பண்ணணும்னா கொஞ்சம் இன்னமும் பேலன்ஸ் வந்து ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு இதில் லாஸ் ஆச்சு அப்படின்னா ஒரு இதில் ரிட்டர்ன் கம்மியாச்சுன்னா இன்னொரு இதில் உங்களுக்கு ரிட்டர்ன் அப்படின்றது அதிகமாக கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. ஏன்னா எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்டும் எல்லா டைமுமே பெர்ஃபெக்டாக என்ன ஆகாதுன்னா ஒர்க் வந்து ஆகாது. ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம்லையும் அந்த குளோபலாக நடக்கிற நியூஸஸ்னாலையும் எல்லாமே என்ன ஆகும்னா அஃபெக்ட் வந்து ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு சின்னதாக மட்டும் சொல்லிடுறேன். இப்போ ஸ்டாக்ஸ் இப்போ எக்ஸாம்பிள் ஒரு வார் ஏதாவது ஒரு கண்ட்ரிக்கு இப்போ 2 கண்ட்ரிக்கு போகுது அப்படின்னா ஸ்டாக்ஸ் எல்லாமே என்ன ஆகும்னா டவுன் ஆகும். பட் அந்த சமயத்தில் என்ன ஆகும்னா கமாடிட்டி எல்லாமே ப்ரைஸ் எல்லாமே இன்க்ரீஸ் வந்து ஆகும். ஸோ அந்த மாதிரி அதுக்காண்டி தான் இப்போ வந்து நீங்கள் ஸ்டாக்ஸ்லேயும் பண்ணுங்கள், கோல்டுலேயும் பண்ணுங்கள். இப்போ இது டவுன் ஆகும்போது உங்களுக்கு கோல்டு என்ன ஆகும்னா அப்பு வந்து ஆகும். அதில் உங்களுக்கு இந்த லாஸ் என்ன ஆகும்னா அங்கே என்ன ஆகும்னா உங்களுக்கு ஹையர் வந்து ஆகும். அது பேர் ஹெட்ஜிங்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கேருந்து நான் சொல்ல வரது என்னதுன்னா டைவர்சிஃபை பண்ணுங்கள், அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிகினராக இருக்கிறவங்க பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ். ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அவங்க எல்லா இடத்துலையும் நாலேஜ் அப்படின்றது எடுத்துக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா மணி வளர்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டைம் தான் வேணும். ஓகேங்களா, அது ஒன்று.
நெக்ஸ்ட் செகண்ட் பார்த்தீங்க அப்படி எல்லா மணியுமே ஒரே இடத்துல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது. டைவர்சிஃபை அப்படின்றது பண்ணாமல் ஒரே இடத்துல உங்களுடைய மணியை வந்து பார்க் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப அதாவது ஒரே இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுன்றது ரொம்ப தப்பான ஒரு இது. அது எல்லா பிகினருமே நம்ம என்ன பண்ணுவோம்னா பண்ணுறது. அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா குயிக்காக நம்ம வந்து மணி சம்பாதிக்கணும் அப்படின்றது வந்து ஆசைப்படுறதுன்றது ரொம்ப தப்பு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா என் ஃப்ரெண்டு சொன்னாங்க, இந்த மாதிரி இன்னொரு என்னோட ஒர்க் பண்ணுறவர் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை பற்றி ரிசர்ச் பண்ணாமையே நம்ம என்ன பண்ணுறதுனா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது வந்து பண்ணுறது. ஸோ ப்ராப்பராக என்ன பண்ணுங்க அப்படின்னா கொஞ்சம் நாலேஜ் எடுத்துகிட்டு கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது வந்து பண்ணுங்கள். இன்னொன்று நீங்கள் புரிஞ்சுக்கிறணும், இன்வெஸ்டிங் அப்படின்றது வந்து ஒரு கேம்லிங்கோ அப்படின்றது கிடையாது. இது இது வந்து ஒரு பெரிய ஒரு பயணம் மாதிரி. அதை தான் சொல்லுவாங்க, இது வந்து ரேஸ் கிடையாது, இது வந்து மாரத்தான் மாதிரி. லாங் ரன்னாக தான் நம்ம என்ன பண்ணணும்னா ஓடணும். ஸ்ப்ரெட்டு மாதிரி நம்ம கம்மியான டூரேஷன் எல்லாம் ஓடுறது வந்து இங்கே கிடையாது. லாங்கில் தான் நமக்கு என்ன ஆகும்னா நம்மளுடைய மணி நம்ம எக்ஸ்பெக்டே பண்ணாத அளவு என்ன ஆகும்னா வளரும். ஸோ இது ஒரு பெரிய ஜேர்னி. ஸோ இப்போயே என்ன பண்ணுங்கன்னா மோஸ்ட்லி ஸ்டார்ட் வந்து பண்ணுங்கள். அது எவ்வளோ ரூபாயாக வேணாலும் இருக்கலாம், 100 கூட இருக்கலாம். ஓகேங்களா? அது உங்களுக்கு தெரியும், நம்மளுடைய கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி நான் எவ்வளோ பண்ணினேன் அப்படின்னா அது எனக்கு பெட்டராக இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அதை எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ப்ராப்பரான ஒரு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணு. இதை உங்களுக்கு சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா சேமிப்பு முக்கியம், ஆனால் போதாது. இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணும். நம்மளுடைய மணி நம்ம எக்ஸ்பெக்டே பண்ணாத அளவு வளரும். நம்ம ஃபியூச்சரை என்ன பண்ணணும்னா செக்யூர் வந்து பண்ணும். ஸோ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான பர்ஃபெக்ட் டைம் வந்து நேற்று. அதை விட்டுட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு. ஸோ ஸ்மாலாக ஸ்டார்ட் பண்ணுங்கள், கன்சிஸ்டன்சியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபியூச்சரை சூப்பராக என்ன பண்ணுங்கன்னா என்ஜாய் வந்து பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோலேருந்து இவ்வளோன்னு வேல்யூவாவது கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த ஒரு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கொடுக்குற அந்த சப்ஸ்கிரைப் நீங்கள் கிளிக் பண்ணுறது வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கலாம், ஆனால் அது எனக்கு இன்னமும் மோர் மோட்டிவேஷனை கொடுத்து இந்த மாதிரியான வீடியோவை கிரியேட் பண்ண வைக்கும். ஸோ எனக்கு இருக்க கொஞ்சம் நாலேஜில் உங்களுக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னா இதெல்லாமே ஷேர் பண்ணி உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக ஆகிற மாதிரி செய்வேன். ஸோ இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். பாய்.